அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ மாடியில் வெயில் காலத்தில் மே மாதத்தில் விதைக்காதீங்க. ஜூலை கடைசியில் நீங்கள் விதைச்சா போதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சில குறிப்புங்க. இப்போ கத்தாழை இருந்தனா ஒரு சிறிய துண்டு ஊனி வைங்க. அது நல்ல ஈரப்பதத்தை கொடுக்குங்க. அது இல்லாமல் இப்போ சின்ன மரங்க சின்ன இப்போ கத்திரிக்காய் செடி அந்த மாதிரி வெண்டைக்காய் செடி எல்லாம் சுற்றி கீரைங்க சிவப்பு பொன்னாங்கண்ணி வல்லாரெல்லாம் இருந்தால் ஊனி வச்சுருங்க. அது இயற்கையான மூடாக்கா இருக்கும். இல்லைன்னா கீரை விதைகள் இருந்தால் தூவி விடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் சூரிய உதயத்துக்கு முன்பு அல்லது பின்பு தண்ணி ஊற்றுங்க. ரோஜா செடியெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி உங்கள் வீட்டில் நிறைய இருந்தால் அது ஒரு ஒரு ஐஸ் துண்டு நம்ம போடலாங்க. அதுக்கப்புறம் பைப்பில் வர்ற தண்ணியை செக் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல வர்ற தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் அப்படி கழித்து நீங்கள் வர்ற தண்ணி நல்ல சில்லுன்னு வரும். அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. மிக்க நன்றிங்க.